வணக்கம் மக்களே. பட்டா மாறுதல் நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை தனிநபராகவோ இல்லை அரசு சேவை மையங்கள் மூலியமாகவோ கூட்டு பட்டாவோ இல்லை தனிப்பட்டாவோ ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான எஸ்எம்எஸ் அப்ரூவ் ஆகிருக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களுக்கான பட்டா எண் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு எஸ்எம்எஸ் வந்துருச்சுன்னா அந்த பட்டா அந்த ஆர்டர் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி போகணுங்கிறத சொல்லிடுறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் நல்ல நல்ல சேவைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் சேவை யூடியூப் சேனலில் இருக்குது. நாள்தோறும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு அரசு சேவைகள், அதில் இருக்கிற அப்டேட்ஸ் என்ன, புது ஜிஓஸ் என்ன, அது நமக்கு எப்படி பயன்பட போகுது அப்படிங்கிற மாதிரி அனைத்து தகவலுமே நம்ம மக்கள் சேவையில் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். ஸோ இப்போது இந்த வெப்சைட்டுக்கு வர்றதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் விண்ணப்ப நிலை, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். நீங்கள் விண்ணப்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உட்பிரிவு தனிப்பட்டா அப்படின்னு சொன்னால் விஓஓ, ஃபிர்கா சர்வேயரு, ஹெட் சர்வேயர், தாசில்தார் அந்த மாதிரி போகும். இதே உட்பிரிவு அற்றது எனக்கு கூட்டுப்பட்டாவாக இருந்தால் போதும் சொன்னீங்கன்னா விஏஓ, டிடி தாலுக்கா ஆஃபீஸில் டெப்டி தாசில்தார் அவங்க லெவல்லையும் முடிஞ்சிடும், அப்ரூவ் ஆகி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு விண்ணப்ப எண் உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்திருக்கும். இப்போ நான் டம்மியாக ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்குறேன், விண்ணப்ப நிலையை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா திஸ் அப்ளிகேஷன் இஸ் அப்ரூவ்டு பை ஜோனல் டெப்டி தாசில்தார் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது? ஸோ இதுக்கு முன்பக்கம் இதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கீழே கொடுத்துட்டு பட்டா நகலை பார்வையிட அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணி கைபேசி உங்களுக்கான ஓடிபி வர்றதுக்கான உங்கள் மொபைல் நம்பரை போடுங்க. அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கான பட்டம் மாறுதலுக்கான ஆணை கிடைத்து விட்டது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள சேவையாக உங்களுக்கு இருக்கலாம். இது தேவைப்படுறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் எம்ஓடி போடுறவங்க, இல்லை இது நான் இது ஒரு ஆர்டர் காப்பி நான் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிச்சிருந்தேன், இந்த ஆர்டர் காப்பி நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது, திருப்பி அந்த சேவை மையத்துக்கு தான் போகணும், இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவையை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதிலே பட்டா மாறுதலுக்கு முன்பு எப்படி இருந்தது, பட்டா மாறுதலுக்கு பின்பு அந்த சிட்டா அடங்கல் எல்லாம் எப்படி பேர் மாறுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் யார் பேர் சேர்ந்துருக்குது, யார் பேர் நீக்கியிருக்கு அப்படிங்கிற அனைத்து தகவலுமே நீங்கள் இதில் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. இந்த பயனுள்ள செய்தியை மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. வேறொரு புதிய செய்திகளும் ஒன்று சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.